வணக்கம். நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுற நண்பர் அனுப்பின ஒரு சின்ன கதை தான் அது. ஆக்சுவலாக அது கதை இல்லை, ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். நம்ம எல்லாருக்குமே எல்லா டைம்லையுமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கேளுங்க. விக்டர் ஃப்ராங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் வாழ்ந்த பீரியடில் அவர் ஒரு சிறந்த மனநல மருத்துவராக இருந்திருக்காரு. ஜெர்மனியோட நாசி படையின் மரண முகாமில் இருந்து தப்பிச்சவர், ஒரு பெரிய ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட். அவருடைய புக்கில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனுடைய கதை சுருக்கம் தான் இது. ஒரு நாள் ராத்திரி இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது நடுஜாமத்தில். எதிர்முனையில் பேசினது ஒரு பெண். ரொம்ப அமைதியாக நான் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஃபோனை கட் பண்ணாமல் டீட்டெயில்டாக அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் இவர்கிட்ட சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் எதிர்கொள்கிற டென்ஷன், மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த பொண்ணு. பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் திருப்பி கவுன்சிலிங் பண்ண ஆரம்பித்தார். வாழ்க்கையோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எவ்வளவு என்ஜாய் பண்ணி நம்ம வாழலாம், நம்ம லைஃப் எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு கொடுத்தாங்க லைஃப்பை பற்றி. லைஃப்பை சிறப்பாக முன்னாடி கொண்டு போகிறக்குண்டான எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி புரிய வச்சார் நம்ம விக்டர் ஃப்ராங்கிள். ஃபைனலாக அந்த பொண்ணு நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அந்த எண்ணமே போயிருச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபோனையும் கட் பண்ணார். கொஞ்ச நாள் போச்சு, அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடச்சிது. மிஸ்டர் ஃப்ராங்கிள் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க, நான் பல விஷயங்கள் அன்றைக்கி ராத்திரி உங்கள்கிட்ட பேசினேன், நிறைய டீட்டெயில்டான பாயிண்ட்ஸுகள் கொடுத்தேன், அதில் எந்த பாயிண்ட் உங்களுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா கொடுத்த பதில் தான் இங்கே சுவாரஸ்யமானது. அந்த நடுராத்திரியில் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டீங்க, நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன், எனக்கு மனசில் இருக்கிற பாரமே இறங்கிருச்சு. இந்த நடுராத்திரியில் அடுத்தவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்குற, அன்போடு விசாரிக்கிற, நல்ல மனசு இருக்கிறவங்க வாழ்கிற உலகத்தில் நானும் வாழணும் அப்படின்னு தோணுச்சுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த பொண்ணு. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், யாராவது நம்மக்கிட்ட அவங்க பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாமல் அவங்க கதையை முழுசாக கேட்டுடலாம். 90% நம்மளால் உதவி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்லும்போது அன்போடு விசாரிச்சிடலாம், காது கொடுத்து கேட்டுடலாம். அது மிகப்பெரிய மனமாற்றத்தை உண்டு பண்ணிடும் அவங்களுக்கு. அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம பிரச்சனையை நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாருமே அப்படிதான், மனசு இடம் கொடுக்காது. அதையும் மீறி யாராவது அவங்க பிரச்சனையை பற்றி நம்ம கிட்ட சொல்லும்போது அது அன்போடு விசாரிக்கிறது தான் உண்மையான அன்பு செய்தல். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியோட வார்த்தைகளை வச்சே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்பு தன்னில் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம். My name is Niyaz Bashir.